ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது இந்த வேலைக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதியான எக்ஸாம் எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் ஜாப் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைனு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் 4வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பிக்கன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நேராக லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை நவுன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து கேட்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து மேத்தமெட்டிக் கேப்சா கொடுத்து சால்வ் பண்ணி சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே அப்ளை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் போயிட்டு சேம் அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவிறங்கள்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய பதிவு செய்ய வழிவர். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்படி ஓடிஆர் க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க உங்கள் யூசர் நேம், ஓடிஆருக்கான யூசர் நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணீங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே கீழே கடைசியாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் குரூப் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, இதில் நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கோ வெளியிட்டாங்களோ அன்றைக்கோ அல்லது அதற்கு பிறகு எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ கீழே உங்கள் பெயர் என்ன, ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். வெறும் ஃபோட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ கீழே உங்கள் நேமு, ஃபோட்டோ இதுக்கான தேதி கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நேம் வந்து photograph.jpg நேம் வந்து ரீநேம் கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். signature.jpg அப்படின்ற மாதிரி உங்கள் நேம் வந்து இருக்கும். ஸோ இந்த சைஸுக்கு நீங்கள் ரீசைஸ் வந்து பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு வந்து பார்த்தா சரியான சைஸ் ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ கம்ப்ரஸர். நீங்கள் ஆட்டோ கம்ப்ரஸ் கொடுத்தா டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோவாக ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். இல்லை இன்ஃபர்மேஷன் என் ஃபோட்டோ கீழே நேம் எல்லாமே நான் ஆட் பண்ணோன்னா செகண்டாக இருக்குது பாருங்கள், ஆட் இன்ஃபர்மேஷன் மற்றும் ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே யுவர் நேம், ஃபோட்டோ கீழே உங்கள் நேம் எப்படி இருக்கணுமோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன், ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்புறமா எடுத்த தேதியை நீங்கள் ஃபோட்டோக்கான தேதியை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ண இந்தமாரி ஃபோட்டோ கீழே உங்களுக்கான பெயர் தேதியை ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு
டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடுச்சு, அது ரெடி பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் சிக்னேச்சருக்கு டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அதோட ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சரை போட்டு இதில் நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதையும் வந்து பார்த்தா ரிசீஸ் பண்ணி டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சிக்னேச்சர் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இந்த வெப்சைட் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அதுவும் வந்து பார்த்தா ரிசீஸ் பண்ணிக்கும். நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ நல்ல வெப்சைட் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ண ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க டேட்டா அப்படியே கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் ஃபோட்டோ வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தா அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிசல்ட் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக திரும்ப உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேம் எப்படி கொடுத்தீங்களோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தப்பாக கொடுத்தா உங்களுக்கு வந்து மிஸ் மேட்ச் வந்து ஆகும். எக்ஸாக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் அதே மாதிரி தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த மாதிரி எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ன, மேட் என்ன, எல்லாமே வந்து ஓடிஆர் எப்படி இருக்குது எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஓடிஆரில் தப்பாக இருக்குன்னா நீங்கள் எடிட்டின்னு ஓடிஆர் கொடுத்து ஓடிஆரில் உங்கள் நேம் எல்லாமே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த பேஜ் வந்து போகும். ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஏபிள் பர்சன் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து என்னமான மாற்றுத்திறனாளி எந்தமான பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளி இல்லை சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் வந்து தமிழ் கட்டாய தகுதேர்வு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதாவது மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் தமிழ் மொழி தேர்வுகளை இங்கிலீஷ் நீங்கள் எழுதிக்கலாம். அவங்க மட்டும் வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிட்டு தற்போது என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் ஜாபா, அதர்ஸா, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களை வந்து பார்த்தா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை வந்து பார்த்தா ரிசைன் பண்ணியிருக்கீங்க, உங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களை வந்து பார்த்தா தற்காலிகமாகவோ பர்மனெண்ட்டாகவோ வந்து பார்த்தா டிபார் பண்ணியிருக்கான எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நோ கொடுத்தா எலிஜிபிள் கிடையாது. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் படி விஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்தமான விஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா விஷன் 1 or 2 ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக தெரியல அப்படின்றவங்க மேலே கொடுத்துக்கோங்க. ரொம்ப எக்ஸாக்டாக வேண்டுவாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கான விஷனை வந்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் பிளைட்னஸ் இருக்கா, இல்லை நைட் பிளைட்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அந்த மாதிரி நோலாம் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் 2 ஒய்ஃபை மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா ஒரு ஒய்ஃப் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், மேரேஜ் ஆகலை அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 10th கேட்டிருக்காங்க பாருங்கள், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. ஸோ 10th ரிசல்ட் எப்போது வந்துச்சோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து எப்போ 10th ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கான இயர் மற்றும் மந்த் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்வு குழுமம், நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனான்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. 10th தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th கேட்டிருக்காங்க. 12th வந்து ரிசல்ட் எப்போது வெளியாச்சோ அதுக்கான இயர் மற்றும் மந்த் டே எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். 12th ரிசல்ட் வெளியானதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க.
படிப்பின் பெயர் நீங்கள் வந்து பார்த்தா 12th ஐடிஐன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th HSC ஃபஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 12th ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சி கொடுங்க, மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு 12th தமிழ் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தா ஆம் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்கிரைப் டிப்ளமோ முடிச்சவங்க ஃபில் பண்ணுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லா டிகிரி முடிச்சவங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஜி டிகிரி ஒன்று இருக்கு பாருங்க. கம்பல்சரி நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். யூஜி டிகிரி எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. இயர் மந்த் மற்றும் டே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. யூஜி டிகிரி முடிச்சதுக்கான டேட்டு. அதுக்கப்புறம் படிப்பின் பெயர், யூஜி டிகிரி என்ன முடிச்சிங்க, பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிகிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் டிகிரி இல்லைனா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் இருக்க மாதிரி சைட் நம்பர் பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க, ஃபஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிகிரியில் நீங்கள் ஒரு தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் கூட நான் தமிழ் படிக்கலன்றவங்க நோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதேமாரி யூஜி டிகிரி 2 இருக்குன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதேமாரி வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஐபிஜியா, எம்ஃபில், பிஹெச் எல்லாம் முடிச்சவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்தமான கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கே முடிச்சிருக்கீங்கன்னா அல்லது பிகாமில் கோஆப்ரேட்டிவ் ஒரு சப்ஜெக்டாக வருதா, எம்காமில் கோஆப்ரேஷன் ஒரு சப்ஜெக்டாக வருதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் முடிக்கல அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்து ஏதாச்சும் முடிச்சுன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் நேராக போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். முடிக்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த கட்டமாக டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஜூனியராக ஹையர் லெவலான்னு கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, எந்த தேதியில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றத வரையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி நான் வந்து பார்த்தா முடிக்கல, டைப் ரைட்டிங் முடிக்கல அப்படின்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தமிழ் டைப் ரைட்டிங் முடித்தவங்க எஸ் கொடுத்து எந்த மாதிரி டைப்பிங் முடிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் நம்பரை எப்போ கொடுத்தான்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கிலீஷில் ஷார்ட் டைம் முடித்தவங்க எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி முடிக்கலான்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. தமிழில் ஷார்ட் டைம் முடிச்சவங்க எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. எதுவுமே இல்லாதவங்க எல்லாத்தையுமே நீங்கள் நோ வந்து செட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த மாதிரி முடிச்சிங்க, கவர்மெண்ட் வழங்குற கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனா அல்லது நீங்கள் டிகிரி டிப்ளமோவில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிகிரியில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிச்சிருந்தால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த மாதிரி படி படிச்சிங்க, பிசிஏவா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு மெயின் சப்ஜெக்ட் என்ன, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, கம்ப்யூட்டர் சயின்ஸான்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதேமாரி டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அந்த டிகிரி வந்து பார்த்தா எப்போ முடிச்சிங்க அதுக்கான சர்டிஃபிகேட் தேதி கொடுத்துக்கோங்க. அதேமாரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுவரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் கவர்மெண்ட்டில் வழங்குற கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. அல்லது உங்கள் டிகிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பாக படிச்சிருந்தாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் டிகிரிலையும் கம்ப்யூட்டர் படிக்கல, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிக்கலன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவை. முடிச்சவங்க மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில பதவிக்கான ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் வந்து ஹிந்து ரிலீஜனான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஹிந்து ரிலீஜன் மட்டும்தான் ஒரு சில பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த இந்து சமய அறநிலையத்துறை நீங்கள் ஹிந்து ரிலீஜனை எஸ் கொடுத்துக்கோங்க. முஸ்லீம் கிருஷ்ணா இருக்கீங்கன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்டர் பதவி இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அப்ளை பண்ண போகலான்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்டர் பதவிக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண போகிறவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபாரஸ்டர் அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரியில் வந்து அக்ரிகல்ச்சரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்து அது கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தேவையான ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதேமாரி செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்டு மற்றும் செஸ்ட் ரெக்யர்மெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் இந்த ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். நோட்டிஃபிகேஷன் தரவா செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா
அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணுங்க. எதுவுமே அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்றீங்க, எதுவுமே நீங்கள் வந்து டிக் பண்ண தேவை. இது வந்து பார்த்தா முன்னுரிமை வழங்குறாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இருந்தால் டிக் பண்ணுங்க, இல்லையா நீங்கள் அப்படியே அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா பாருங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் வருதான்ட்டு. ஓகே, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த கட்டமாக பிஎஸ்டிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, இடஒதுக்கீடு கோர்றீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பிஎஸ்டிஎம் வந்து கோர முடியும். நீங்கள் நடுவில் ஒரு சப்ஜெக்ட் கூட இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் கோர முடியாது. 100% நீங்கள் யூஜி டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் எஸ்எல்சி 12th யூஜி டிகிரி மூணுமே செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க. மூணுத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 to 10th வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கிளாஸ் 1 10th எத்தனை ஸ்கூலில் படித்தாலும் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1ல் எந்த கிளாஸ் வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. 1 to 5th கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மோடு ரெகுலர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க, பிரின்சிபலாக ஹெட்மாஸ்டர்ன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு உங்களுக்கான பிஎஸ்டிஎம் கொடுத்தாலும் அந்த தேதி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நேம் ஆஃப் த ஸ்கூல், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க அந்த ஸ்கூலோட பின்கோடு என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. கடைசியாக அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் எய்டடா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 1ஆவது 10th வரைக்கும் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஆட் மோர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1ஆவது 10th வரைக்கும் 3 ஸ்கூல் படிச்சிருந்தா 3 ஸ்கூலையும் பிஎஸ்டிஎம் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஓல்டு பிஎஸ்டிஎம் இருக்கட்டும், அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்து அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி வாங்க. அதுக்கப்புறம் 11th 12th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 11th 12th ஸ்கூலில் படிச்சு போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு அதே மாதிரி தான் எந்த இயர்லேருந்து எந்த வரைக்கும் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்துட்டு யார் கொடுத்தாங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எப்போ அந்த பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 to 10th, அதுக்கப்புறம் 11th 12th ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ், கண்டிப்பாக நீங்கள் 100% காலேஜில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இயர் கொடுத்துக்கோங்க. மோட் வந்து பார்த்தா ரெகுலர் செட் பண்ணிட்டு ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயருக்கு வந்து காலேஜ் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துற எந்த அதிகாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தேதியில் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காலேஜிலும் தமிழில் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்து ஃபில் பண்ண பாருங்கள். இல்லை நான் வந்து நடுவில் ஏதாச்சும் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் இல்லை அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து பிஎஸ்டிஎம் வந்து குறைஞ்ச ஸோ நோ கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த கட்டமாக எக்ஸாம் சென்டர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் தேர்வு மையம் எந்த எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படின்றத அதையும் நீங்கள் வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்னொரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியரஸ்ட்டாக இருக்க இன்னொரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு எந்த தேர்வு மையம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அது வந்து எந்த சென்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு தேர்வு மையம் 1 மற்றும் 2 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுத போகிறதுக்கான தேர்வு மையம் கேட்டிருக்காங்க. இல்லை நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி தேர்வு மையம் 2 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. 2 எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2க்கான மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே போயிட்டு எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம் சென்டர் 3 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அதில் போயிட்டு 2 எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் அவசியமானது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் எதில் எழுத போகிறீங்க, பொது தமிழ் எழுத போடலாம், பொது இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பொது தமிழ்னா பொது தமிழ் கொடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்தா எல்லாமே இங்கிலீஷ்லேயே வந்து இருக்க போது, தமிழ் கொடுத்தனா பொது தமிழ், தமிழ் இலக்கணம் அது எல்லாமே வரும். ஸோ பொது தமிழ்னா பொது தமிழ் கொடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும், ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுங்க. அதிகபட்சமாக தமிழே கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் எது செலக்ட் பண்ண போகிறீங்க, பொது தமிழா அல்லது ஜென்ரல் இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க. அது எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் படிக்கிறவங்க நீங்கள் பொது தமிழே கொடுத்துக்கோங்க.
தான் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் படித்தவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நீட் டு பே, அதாவது நீட் டு பே ஆப்ஷன் காமிச்சா 100% நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான எஸ் கொடுத்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி மட்டும் நீங்கள் ஃபுல் டைம் எல்லா எக்ஸாமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்க. பிசி எம்பிசி 3 எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். 3 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது. ₹100 நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் தான் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறா எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக ஒரு 15 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பாக்ஸாக வந்து பார்த்தா டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தேவோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு அகைன் எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இன்னொரு தடவை ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு திரும்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க, அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த கட்டமாக பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டகரி எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ செட் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெபிட் கார்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட்னு கீழே ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பே நவ் அப்படின்னு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப் 2 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி டிகிரி முடிச்சதே போதுமானது அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு உங்களுக்கான கருத்தை தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.